Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் நம்ம கடையில் வாங்க வேண்டியதே இல்லை, வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மினிட்டுக்கு அப்படி வறுத்துக்கோங்க நல்லா. 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ கொஞ்சமாக வறுத்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ எல்லாம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ற உப்பு, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி உழுகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரொம்ப தின்னாக தான் இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ ஒரு பேனில் லைட்டாக ஹீட்டாக இருக்கப்போ லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசை ஷேப்பில். ரொம்ப கிறிஸ்பியாக ஆக விடாதீங்க, இதே மாதிரி எடுத்துருங்க எட்ஜஸ்லேருந்து. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி ரோல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃப்பை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர்லேயே கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, நல்லா ஒட்டுறதுக்காக. இதே மாதிரி மடித்து ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில். இப்போ எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். ட்ரெயின் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸோட சீக்கிரமாக வரேன்.